time taken to roll a body from top of the inclined plane to bottom of the inclined plane. இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இந்த inclined planeோட angle of inclination theta எடுத்திருக்கோம். இந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, ரோலிங் பாடி மேல இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. ஒரு காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் along the inclined plane வந்து mg sin theta, perpendicular to the inclined plane mg cos theta இருக்கு. நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. இங்க வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் mg cos theta and mg sin theta எல்லாமே டுவர்ட்ஸ் சென்டர்ல இருந்து ஆக்ட் ஆகுறதுனால டார்க் டியூ டு திஸ் நார்மல் ரியாக்ஷன் mg cos theta mg sin theta 0 இருக்கும். ஃபிரிக்ஷனல் லால மட்டும் தான் டார்க் இருக்கும். ஸோ இப்போ ரொடேஷன் மோஷன் இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. அடுத்து mg sin theta மைனஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் கிரியேட் பண்ணும். அதனால வந்து ஆக்சலரேஷன் டவுன் தி பிளேன் இருக்கும். ரோலிங் மோஷன்ல ஆக்சலரேஷன் வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா g sin theta டிவைட் பை 1 plus k square by r square. இதுதான் வந்து acceleration of a rolling body on rough inclined plane. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் இது கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் கண்டுபிடிக்கணும். இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து பாயிண்ட் A எடுத்துங்க, பாட்டம் சர்ஃபேஸ் B எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A டு B, அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ரோலிங் பாடி ஆன் தி இன்க்ளைன் பிளேன் S அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இங்க பாருங்க ACBன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசைட் வந்து ஹைட் H, ஹைப்போடினஸ் வந்து Sன்னு எடுத்துக்கிறோம். that is equal to sin theta. இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half ad ஸ்கொயர்னு எடுத்துக்கங்கப்பா. u வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ u 0 போட்டுருங்க. இந்த s பிளேஸ்ல s ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆஃப் இன்ட்டு ஆக்சலரேஷன் எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா g sin theta டிவைட் பை 1 plus k ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் இன்ட்டு t ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு டைம் தானே வேணும். ஸோ மற்றதெல்லாம் இந்த பக்கம் அமைச்சிருங்க. ஸோ தட் t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2sன்னு வந்துடும். இந்த 1 plus k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர்ல போயிருது. 1 plus k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் g sin theta டினாமினேட்டருக்கு வந்துருப்பா. இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டைம் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. இதுல இருந்து டைமுக்கு என்ன ஃபார்முலானா ரூட் எடுத்துட்டா நமக்கு டைம் கிடைக்கும். வேணும்னா இந்த s பிளேஸ்ல நம்ம s பை sin theta இருக்கு இல்லைங்களா? அதாவது s பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா இந்த s பிளேஸ்ல h by sin theta சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து நம்ம h by s is equal to sin theta போட்டோம் இல்லையா? இதுல இருந்து s equal to h by sin theta. அப்போ s பிளேஸ்ல h by sin theta போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க. அப்போ 2 into h by g sin theta, ஆல்ரெடி ஒரு sin theta இருக்குனால sin square theta வந்துட்டு into 1 plus k square by r square அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் வந்து sin square theta ரூட் எடுக்கும்போது 1 by sin theta வெளியே வந்துடும். ஓகேங்களா? ரூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா 2h இருக்கும் டிவைட் பை g இருக்கு into 1 plus k square by r square. So this is the time taken by the body to roll down அப்படின்னு கொஸ்டின். இது ஆன்சர் பா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் டேக்கன் டு ரோல் டவுன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டிஸ்க்கும் ரிங்கும் தரம்பா. ரெண்டுமே சேம் ரேடியஸ், சேம் மாஸ், சேம் இன்க்ளைன் பிளேன்ல, சேம் ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல டிராப் பண்றேன். டைம் டேக்கன் டு ரீச் தி பாட்டம் பை தி ரிங் வந்து டிஆர்னு எடுத்துக்கிறேன், டிஸ்க் வந்து டிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவல்டுன்னு வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? என்ன ஆன்சர் வரும்? டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ரிங்கு கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு டிஸ்க் கொடுத்துருக்கோம். ரிங்கே டிஸ்க் கொடுத்துருக்கோம், ரெண்டுமே சேம் மாஸ் சேம் ரேடியஸ்ன்னு சொல்லியாச்சு. டாப் ஆஃப் தி இன்க்ளைன் பிளேன்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கோம். இது ரோல் டவுன் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ரோல் டவுன் ஆகும்போது உங்களுக்கு டைம் டேக்கன் வந்து எப்படி இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த டைம் டேக்கன் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதுதான். இது அடுத்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. டைம் டேக்கன் டு ரோல் டவுனுக்கு ஃபார்முலா 1 by sin theta ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g into 1 plus k square by r square அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைம் டேக்கன் பை தி ரிங்குக்கும் டைம் டேக்கன் பை தி டிஸ்க்கு தான் ரிலேஷன் கேட்டால் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருந்தேன். சேம் மாஸ் சேம் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இங்கே டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் டிபெண்ட்ஸ் ஆன் கே ஸ்கொயர். கே ஸ்கொயர் அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ரிங்குக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் வரும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் டிஸ்க்கு வந்து என்ன வருதுன்னா ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வருது. அப்போ வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து இந்த கே ஸ்கொயர் வந்து ரிங்குக்கு வந்து கிரேட்டர் தேன் டிஸ்க்னு வந்ததுனால நமக்கு டைமும் இந்த கே ஸ்கொயர் எப்படி இருக்கு, டைரக்ட்லியா இருக்கு, நியூமரேட்டர்லயா இருக்குனால கே ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆனால் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரிங்குக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர் அதிகமா இருக்கு டிஸ்கை விட. அதனால டைம் டேக்கன் ஃபார் தி ரிங் டு ஸ்லைட் டவுன் இஸ் மோர் தென் டைம் டேக்கன் டு ஸ்லைட் தி டிஸ்க் டவுன் அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பை தி
ரிங் வந்து கிரேட்டர் தேன் டிஸ்க். புரிஞ்சுங்களா எல்லாருக்குமே? ஏன்னா இந்த ஃபார்முலா அப்படியே டைரக்டா டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுனுக்கு ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. s = et + av ஸ்கொயர் ஆக்சலரேஷன் g sin θ / 1 + k² r ஸ்கொயர் போட்டோம். அப்படியே அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இந்த ஃபார்முலால இருந்து h/s = sin θ, s = h/sin θ வந்திருக்கு. இந்த s = h/sin θ இங்க சப்ஸ்டிட் பண்றோம். இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணா டைம் = 1/sin θ √2h/g × 1 + k² r ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ டைம் டேக்கன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கே இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது, வாட் ஷேப் ஆஃப் தி பாடி, ரிங்கு, டிஸ்க், ஸ்பியர், சிலிண்டர், இது எல்லாமே பொறுத்து இருக்கு. அப்போ கே அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக எடுத்துக்கும். அப்போ வந்து ரிங்குக்கு தான் கே வேல்யூ அதிகம். ஸோ தட் ரிங்குக்கு தான் டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் இஸ் மோர். ஸோ டைம் டேக்கன் ஃபார் த ரிங் இஸ் கிரேட்டர் தேன் டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் தி டிஸ்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படியே டிஸ்க் ஃபர்ஸ்ட் வந்துடும், அடுத்ததான் ரிங் பாட்டமுக்கு வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் ரிங் அண்ட் டிஸ்க் ஆர் ஈக்குவல். ரேடியஸ் ஆஃப் ரிங் அண்ட் டிஸ்க் ஆர் ஈக்குவல், பட் masses are not equal. masses are not equal. mass of the ring less than mass of the disc அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் தி ரிங் அண்ட் டிஸ்க்கு இந்த ஆப்ஷன்ல ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கப்பா. கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கேட்ட கொஸ்டின் என்ன பாருங்க, ஒரு ரிங் கொடுத்துருக்கோம், ஒரு டிஸ்க் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேமா இருக்கு. ஓகேங்களா, ரேடியஸ் ஈக்குவலா இருக்கு. ஆனா மாஸ் ஆஃப் தி ரிங் வந்து லெஸ் தென் மாஸ் ஆஃப் தி டிஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த கேஸ்ல டைம் டேக்கன் பை தி ரிங் டு ஸ்லைட் டவுன் ஆர் இது ரோல் டவுன் ஆன் தி ரஃப் இன்க்ளைன் பிளேன் இஸ் டிஆர்னு கொடுத்துருக்கோம். டைம் டேக்கன் பை தி டிஸ்க் டு ரோல் டவுன் ஆன் தி ரஃப் சர்ஃபேஸ் வந்து டிடின்னு கொடுத்துருக்கோம். இந்த கேஸுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த ஆன்சர் தான் கரெக்ட், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல வந்து மாஸ் வந்து டிபெண்டன்ட் கிடையாது, ஒன்லி கே தான் டிபெண்டன்ட். அப்போ வந்து டைம் டேக்கன் டு ஸ்லைட் டவுன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் வந்திருக்கு. மாஸை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அப்போ போன கொஸ்டினுக்கு என்ன சொன்னோம், ரேடியஸ் ஈக்குவல் சொல்லிட்டு என்ன ஆன்சர் சொன்னோமோ அதே ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா நான் அடுத்த கொஸ்டின் போறேன், நல்லா கவனிங்க. இப்போ 2 ரிங் எடுத்துக்கிறேன்ப்பா. சரி, ஓகே, 2 ரிங் எடுத்துக்கிறேன். இந்த 2 ரிங் என்ன பண்றேன்னா, இங்க டாப் ஆஃப் தி இன்க்ளைன் பிளேன்ல இருந்து நம்ம டிராப் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு மாஸ் வந்து m1, செகண்ட் ரிங்குக்கு மாஸ் வந்து m2. m1 கிரேட்டர் தென் m2 கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இது வந்து ஃபேர் ரோலிங்ல வருது. ஃபேர் ரோலிங்ல வரும்போது வெலாசிட்டி ஆன் ரீச்சிங் தி பாட்டம், வெலாசிட்டி ஆன் தி ரீச்சிங் தி பாட்டம் வந்து v1. two rings are given to you, their masses are என்னது m1 and m2. m1 greater than m2. when they reach the ground, velocity on reaching the ground வந்து velocity on reaching the ground வந்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு v1 எடுத்துக்கிறோம், செகண்ட் பாடிக்கு v2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ v1க்கும் v2க்கும் ரிலேஷன் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஆன்சர் என்ன வரும்னு சொல்லணும். two rings are given to you, சரிங்களா, 2 rings are given to you such that their radius are equal. r1 is equal to r2. ரெண்டு ரிங்குக்கு ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஆனா மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. m1 is greater than m2 இருக்கு, m1 greater than m2 இருக்கு. அப்போ வந்து பாட்டம்க்கு ரீச் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரிங் வந்து v1 எடுத்துக்கிறோம், செகண்ட் ரிங் v2 எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் v1 அண்ட் v2 அப்படின்னு கொஸ்டின் பார்த்தோம்னா, வெலாசிட்டி ஆன் ரீச்சிங் தி கிரவுண்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது வந்து இங்க இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், இங்க கிரவுண்டுக்கு வரும்போது கைனடிக் எனர்ஜி வருது, ரோலிங் கைனடிக் எனர்ஜி. அப்படிதானப்பா அது? அப்போ வந்து இனிஷியலா இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனலா இருக்கிற ரோலிங் கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா இங்க mgh வந்திருக்கும். இங்கே என்ன வரும், ஆஃப் mv ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் i ஒமேகா ஸ்கொயர், அப்படிதானே வருது. இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா mgh எடுத்துட்டு ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mk ஸ்கொயர் போட்டு ஒமேகா ஸ்கொயருக்கு வந்து v ஸ்கொயர் பை r ஸ்கொயர்னு போட்டுட்டு m கேன்சல் பண்ணிடலாம். m கேன்சல் பண்ணிட்டு இது சிம்பிளை பண்ணீங்கன்னா v ஸ்கொயர் காமன் எடுத்து சிம்பிளை பண்ணா என்ன வருது பார்த்தீங்கன்னா 2gh டிவைடட் பை 1 பிளஸ் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், ஸோ தட் ஈக்குவல் என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ரேடியஸ் வந்து ஈக்குவல் கொடுத்துருந்ததுனால ரேடியஸ் ஈக்குவலாகவே இருக்கு. எல்லாமே ஹைட் சேம் ஹைட்ல இருந்தே ட்ராப் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து சேம் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணியிருக்கனால வெலாசிட்டி வந்து ஈக்குவலா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ரோலிங் மோஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா ஒரு புள்ளி சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு புள்ளி சிஸ்டம்.
இந்த புள்ளி சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு வால்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த வால் இதுதான் வால்னு எடுத்துங்க. இந்த வால்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வால்க்கு வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அதாவது ஃபிக்ஸ் பண்ணல, பிவோட் பண்ணியிருக்கும்ப்பா. பிவோட் பண்ணியிருக்கும். பிவோட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. பிவோட்டட்னா இது ரொட்டேட் ஆகும், அபவுட் பிவோட்டட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இதுக்கு இது வந்து புள்ளி, இந்த புள்ளி வந்து ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த புள்ளி எப்படி இருக்குன்னா ரஃப் புள்ளியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது புள்ளினா இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, மாஸ் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இதில் வைன் பண்ணியிருக்கோம். இதில் புள்ளியில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வைன் பண்ணிட்டு பாட்டமில் வந்து ஒரு பிளாக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இங்கே வந்து ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. A pulley of moment of inertia I, a string of massless string, inextensible string is wound on the pulley, and to this string another end mass m is connected. So find what is the tension in the string and acceleration of the block and angular acceleration of the pulley. If என்ன கண்டுபிடிக்கணும், tension in the string கண்டுபிடிக்கணும், acceleration of the block கண்டுபிடிக்கணும், அடுத்து angular acceleration of the pulley கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது சரி, இது புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. ஆக்சுவலா வந்து இங்கே இப்போ இந்த புள்ளிக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து R அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க. ரேடியஸ் வந்து R கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துப்போம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இப்படி வைண்ட் பண்ணிட்டு இப்படி மாஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி விடும்போது என்ன ஆகுனா இந்த மாஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த mg ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த புள்ளியை வந்து இப்படி டென்ஷன் ஃபோர்ஸ் T ஃபோர்ஸ்ல இப்படி புல் பண்ணும். அது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite direction. அதாவது கிராவிடி எர்த் வந்து இந்த பிளாக் mg ஃபோர்ஸ்ல டவுன்வர்ட் புல் பண்ணும்போது இந்த பிளாக் வந்து இந்த புள்ளியை டென்ஷன் T ஃபோர்ஸ்ல புல் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி பிளாக் ஆன் தி புள்ளி வந்து ஆக்ஷன் எடுத்துங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite direction. புள்ளி வந்து இந்த பிளாக்கை T டென்ஷன்ல புல் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த புள்ளி மேல இந்த T டென்ஷன் ஆக்ட் ஆகுது. இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அபவுட் இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துங்க. அபவுட் இந்த பாயிண்ட் ஓ வந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் இந்த இப்படி இருக்கு அப்படின்னா இந்த டென்ஷன் வந்து இந்த புள்ளியை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும், டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டார்க் ப்ரொடியூஸ்ட் ஆன் தி புள்ளி பை தி டென்ஷன் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா T இன்டு ஆர் எடுத்துங்க. ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் இன்டு ஆர், அதாவது டார்க் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இல்லைன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் வந்து சைன் தீட்டா, தீட்டா வந்து 90 டிகிரிங்களா, சைன் 90 1ன்னு போட்டோம். அடுத்து வந்து நமக்கு டெஃபினேஷன்ல டார்க் என்ன ஃபார்முலா தெரியும்னா I இன்டு ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் படிக்கிறீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் ஈக்குவேஷன் 2 போடுங்கப்பா. அப்போ T இன்டு ஆர் இஸ் ஈக்குவல் I ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு இதுல இருந்து T இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா, I ஆல்ஃபா டிவைட் பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுங்கப்பா. இதுல இருந்து நம்ம ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், A பை ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ஃபா வேல்யூ இந்த T பிளேஸ்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, T இஸ் ஈக்குவல் டு I இன்டு ஆல்ஃபா பிளேஸ்ல A பை ஆர் சப்ஸ்டிட் பண்ணீங்க. இது கேபிட்டல் ஆர் தான், ஒரே ரேடியஸ் தான் இருக்கு. ஆர் ஆல்ரெடி இருக்குதுனால ஆர் இன்டு ஆர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த பிளாக் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து புள்ளிக்கு தான் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், புள்ளிக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெரிவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளாக்கு டெரிவேஷன் டெரைவ் பண்ணலாம். பிளாக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? பிளாக் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, இந்த மாஸ் m இருக்கு, டென்ஷன் வந்து அப்வோர்ட் ஆக்ட் ஆகுது, mg ஃபோர்ஸ் டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ ஆக்சலரேஷன் டவுன்வோர்ட் இருக்கும், எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏன்னா டவுன்வோர்ட் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல mg இருக்கிறதுனால mg வந்து பாசிட்டிவ்னு எடுத்துங்க, டென்ஷன் வந்து ஆப்போசிட் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால டென்ஷன் வந்து மைனஸ்னு எடுத்துங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ma எடுத்துங்கப்பா. இப்போ mg இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ரைட் சைடு வந்து டென்ஷன் பிளஸ் ma வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டென்ஷன் எவ்வளவு வந்திருக்கு, IA பை ஆர் ஸ்கொயர். அப்போ டென்ஷன் பிளேஸ்ல IA பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணீங்க, IA பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டு பிளஸ் ma போட்டுக்கலாம். அப்போ A காமன் எடுத்துருங்க. A காமன் எடுத்துட்டீங்கன்னா A காமன் எடுத்துருங்க. அப்போ mg இஸ் ஈக்குவல் டு A இன்டு I பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1. ஒருவேளை மாஸ் ஆஃப் தி புள்ளி கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துருந்தா I பிளேஸ்ல mk ஸ்கொயர் பண்ணணும். ஆனால் இங்க வர மாசும் இந்த மாசம் ஈக்குவல்னு கிடையாது. ஈக்குவல் சொல்லியிருந்தா புள்ளி மாசம் இந்த பிளாக் மாசம் ஈக்குவல் ஆனிருந்தா தான் இங்க mk ஸ்கொயர் போட m கேன்சல் ஆகும்.
அதனால தான் நான் எம்ல கொடுக்காம கன்ஃபியூஸ் பண்ணாம இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐலயே கொடுத்துட்டேன். ஸோ இதுல இருந்து ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா mg டிவைடட் பை இது இங்க கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ 1 + I by r². ஸோ திஸ் இஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிளாக். இது வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து வித்தவுட் ஸ்லிப்பிங் வருது. அதனால வந்து இந்த டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் தி புள்ளியும் இந்த பிளாக் உடைய ஆக்சலரேஷன் ஈக்குவல். இந்த ஆக்சலரேஷன் தான் டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் தி என்ன சொல்றேன்னு சொல்லுங்க புள்ளின்னு எடுக்கும். அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேணும்னா a/r தானே. அப்போ a/r போது இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு a/r போட்டுக்கிட்டு a வேல்யூ வந்து இங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. mg டிவைடட் பை உங்களுக்கு இங்க இது எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ r² + I/r² இருக்கும். அந்த r² மேல போயிட்டு டிவைட் பை ஒரு r போடணும். அப்போ டிவைட் பை ஒரு r போட்டுங்க. இப்போ இந்த ஆரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ஆரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருதுப்பா. கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்போ ஆல்ஃபா என்ன வருது பாருங்க நமக்கு. இதுல இருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு mgr டிவைடட் பை என்னப்பா வருது பாருங்க I + r² அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஆல்ஃபா வேல்யூ. இதே டென்ஷன் வேணும்னா டென்ஷனுக்கு என்ன பண்றீங்கன்னா இங்க ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா உங்களுக்கு டென்ஷன் கிடைச்சிரும். ஓகே, அப்போ டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த டென்ஷன் பிளேஸ்ல டி, அதாவது டி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ பிளேஸ்ல என்ன பண்ணும் mg டிவைட் பை இந்த r² எல்சிஎம் எடுத்துட்டா மேல r² வந்துட்டு டிவைடட் பை I + r² அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இங்க கீழே ஒரு r² இருக்கு இல்லையா, அந்த ஒரு r² நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்போ r² கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க, mg இன்ட்டு ஐ இன்ட்டு 1, அதாவது mg இன்ட்டு I டிவைட் பை I + r² அப்படின்னு நமக்கு டென்ஷன் கிடைச்சிருக்கும்பா. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது. அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. நம்ம வந்து இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்கும்போது அட்வுட் மெஷின் அப்படின்னு பார்த்துருப்போம். அட்வுட் மெஷின், அதாவது ஒரு புள்ளி எடுத்திருப்போம். இந்த புள்ளி என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ரூப்புக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்படி ரூப்புக்கு இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ மாஸ்லெஸ் புள்ளின்னு எடுத்திருந்திருப்போம் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல. இப்போ இங்க என்ன பண்றோம்னா மாஸ் இருக்கிற மாதிரி புள்ளி எடுத்துக்கலாம். இந்த புள்ளிக்கு வந்து மாஸ் இருக்கு. இதுல வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுவோம். இந்த புள்ளியில வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவோம்ப்பா. ஸ்ட்ரிங் வந்து இப்படி பாஸ் ஆயிருக்கு. அதாவது எப்படி பாஸ் ஆயிருக்குன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து பாசஸ் அந்த புள்ளி இப்படின்னு வந்திருக்கு. இப்படி புள்ளியில இப்படி பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க 2 எண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 எண்ட்ஸ்ல 2 பிளாக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இங்க ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணலாம், அடுத்து இங்கிட்ட ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு புள்ளி எடுத்திருக்கோம். அந்த புள்ளிக்கு எப்படி இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி புள்ளி வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் சொல்லுங்க, ஐ அப்படின்னு எடுத்திருக்கோம். ரேடியஸ் ஆஃப் தி புள்ளி வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்திருக்கோம், கேபிட்டல் ஆர். ஓகே, இங்கே ரேடியஸ் வந்து ஆர்ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து இந்த மாஸ் வந்து m1 எடுத்துங்க, இங்க வந்து மாஸ் m2ன்னு வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா வந்து இங்க மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் தான் இந்த புள்ளியில பாஸ் ஆகுது. 2 எண்ட்ஸ்ல வந்து m1 m2 நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இங்க m1g கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பிளாக் 2 மேல m2g ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த புள்ளி ரொட்டேட் ஆகணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னா நெட் டார்க் இருக்கணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து புள்ளியை டி டென்ஷன்ல புல் பண்ணுது, செகண்ட் பிளாக்கும் டி டென்ஷன்ல புல் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இங்க நல்லா கவனிங்க, இந்த ரைட் சைட்ல இருக்கிற டென்ஷன் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கிற டென்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 வந்துடும். 0 வந்துச்சுன்னா இது ரொட்டேட் ஆகாது. ஆக்சுவலா இது ரொட்டேட் ஆகணும், ரோல் ஆகணும். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னா ரோல் ஆகணும். அதனால வந்து இந்த டென்ஷன் ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இங்க T1 இங்க T2 டென்ஷன் போட்டுக்கலாம். அப்ப டென்ஷன் டிஃபரெண்டா இருந்தா தான் நெட் டார்க் இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிக்க போறேன்னா இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா இருக்கும். அடுத்து இந்த பிளாக் m1 டவுன்வர்ட் மூவ் ஆகும், ஆக்சலரேஷன் ஏ இருக்கும். பிளாக் m2 வந்து அப்வர்ட் மூவ் ஆகும், ஆக்சலரேஷன் ஏன்னு இருக்கு. அடுத்து டென்ஷன் T1 T2 இது எல்லாமே இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், T1 கண்டுபிடிக்கணும், ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கிற ஒரு புள்ளியை வந்து நம்ம இது பிவோட் பண்ணியிருக்கோம். அது மேல ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். 2 எண்ட்ஸ்ல m1 m2 கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ரிலீஸ் பண்ணும்போது இப்படி பிளாக் மூவ் ஆகுது. இந்த புள்ளி வந்து ரொட்டேட் ஆகுதுப்பா. இந்த புள்ளி வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகும்போது ஆங்குலர் ஆக்சலரேஷன் இங்க டென்ஷன் T1 T2 இந்த ஆக்சலரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, அப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த புள்ளிக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். புள்ளி எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்குங்க பாருங்க, இங்க டென்ஷன் T1 இருக்கு, இங்க டென்ஷன் T2 இருக்கு. இங்க ஆக்சலரேஷன் இது ஃபர்ஸ்ட் பிளாக் டவுன்வர்ட் மூவ் ஆகுறதுனால டென்ஷன் T1 கிரேட்டர் தென் T2 எடுத்துங்க. அதனால தான் இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நெட் டார்க் பார்த்தீங்கன்னா T1னால கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இருக்கு, T2னால ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ T1 வந்து ஆக்சலரேட்டிங் டார்க், T2 வந்து ரிட்டார்டிங் டார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ டார்க் வந்து என்ன ஃபார்முலா T1 × R மைனஸ் T2 × R. ஏன்னா இந்த ரெண்டு டார்க்குமே T1னாலே T2னாலே ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ டோட்டல் டார்க் என்ன வருது பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 × R அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு டார்க் என்ன ஃபார்முலா தெரியும்? I ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ I ஆல்ஃபா ஈக்குவல் T1 மைனஸ் T2 × R. இதுல இருந்து T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் என்னப்பா கிடைக்குது நமக்கு ஃபார்முலா பாருங்க, I ஆல்ஃபா டிவைட் பை R அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, இந்த பிளாக் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளாக் எடுத்துங்க, பிளாக் 1 எடுங்க. பிளாக் 1 எடுத்தீங்கன்னா M1G ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கு. T1 வந்து இந்த புள்ளி வந்து இந்த பிளாக் மேல டென்ஷன் T1 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க புள்ளி வந்து இந்த பிளாக் மேல T2 டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் மேல M1G ஃபோர்ஸ் டவுன்லோட் இருக்கு, T1 வந்து அப்போர்ட் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு M1A அப்படின்னு எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி பிளாக் 2 எடுத்தீங்கன்னா பிளாக் 2க்கு என்ன வரும் பாருங்க, ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல டென்ஷன் இருக்கு, அதனால டென்ஷனை பாசிட்டிவ் எடுத்துங்க. M2G ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குன்னா நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா அப்போ T2 மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A அப்படின்னு நமக்கு இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 எல்லாமே ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, பிளஸ் T1 மைனஸ் T1 கேன்சல், பிளஸ் T2 மைனஸ் T2 கேன்சல். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன இருக்கு, M1G மைனஸ் M2G இருக்கு. அப்படின்னா G காமன் எடுத்துருங்க. ஸோ M1 மைனஸ் M2 இன்ட்டு G காமன் எடுத்துட்டோம். இஸ் ஈக்குவல் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க இந்த ஆல்ஃபா பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா A/R சப்ஸ்டிட் பண்ணிருக்கலாம். A/R. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு R ஆல்ஃபா அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? R ஆல்ஃபா தெரியும். அப்போ வந்து இந்த பக்கம் இந்த ஈக்குவேஷன் என்ன வருது, IA/R². இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், IA/R² அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாமே A காமன் எடுத்துருங்க. A காமன் எடுத்துருங்க. M1 + M2 + I/R² இன்ட்டு A அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. I/R² இன்ட்டு A. இதுல இருந்து ஆக்சலரேஷன் ஃபார்முலா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த M1 + M2 + I/R² லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ தட் M1 மைனஸ் M2 இன்ட்டு G டிவைடட் பை M1 + M2 + I/R² அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் A. இந்த பிளாக் இந்த M1 M2 எல்லாத்துக்குமே இந்த ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி புள்ளிக்கு டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த புள்ளிக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லைன்னு வச்சுங்க, சாதாரண வந்து மாஸ்லெஸ் புள்ளி அப்படி நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்தோம் இல்லையா, அப்படி இருந்து I0 வந்திருக்கும். அப்போ I0 போட்டீங்கன்னா M1 மைனஸ் M2 இன்ட்டு G டிவைட் பை M1 + M2. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து அங்கே நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல மாஸ்லெஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் ஃப்ரிக்ஷன்லெஸ் இருக்கிற புள்ளிக்கு வந்து ஆக்சலரேஷன் இப்படி பார்த்துருந்தோம். ஓகேப்பா, இதுல ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டா என்ன பண்ணிருக்கணும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A/R அப்படி கிடைச்சிருக்கும். அப்படியே இந்த ஃபார்முலால 1/R போட்டுட்டு அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, M1 மைனஸ் M2 இன்ட்டு G டிவைட் பை M1 + M2 + I/R² அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி டென்ஷன் வேணும்னா ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவேஷன் 2ல வந்து இந்த A வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் T1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 3ல டென்ஷன், ஈக்குவேஷன் 3ல இந்த ஆக்சலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க, டென்ஷன் 2 கிடைச்சிரும்பா. So that we can get T1 and T2 by substituting என்ன சொல்லுங்க, value of A in equation 2 and 3. in equation 2லயும் equation 3லயும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு T1 T2 கிடைச்சிரும்பா. இந்த சம் பாருங்க, 3 point masses are placed at the vertices of a right angled triangle as shown below. Find moment of inertia about an axis passing through point A and normal to the plane of the triangle is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ moment of inertia about the axis passes through A, normal to the plane. அப்படின்னா வந்து இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு பாடி A கண்டுபிடிக்கணும், டியூ டு பாடி B கண்டுபிடிக்கணும், டியூ டு பாடி C கண்டுபிடிக்கணும். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு பாடி A வந்து 0வா இருக்கும், 0ன்னு வரும். ஏன்னா வந்து இது ஆக்சிஸ் இங்கே பாஸ் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி Bக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி Bக்கு வந்து என்ன வரும்னா mr² பண்ணும். M வந்து 2 இன்ட்டு R வந்து 0.3 தானப்பா. ஸோ 0.3² எழுதிக்கிங்க. பிளஸ் அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் C பார்த்தீங்கன்னா அது 1 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க,
0.5 ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இது பாடி ஏனால 0, ஏன்னா ஆக்சிஸ் அங்கேயே பாஸ் ஆகுது. இப்போ 2 × 0.3 ஸ்கொயர் என்ன வரும்னு சொல்லுங்க, 0.09 ப்ளஸ் இது 0.5 ஸ்கொயருக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, 0.25. ஸோ இப்போ 2 × 0.09 என்ன போகிறது, 0.18, இது 0.25. ஓகேங்களா? ஸோ இது இப்போ நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா 8 + 5 வந்து 13 வருது, 3 மிச்சம் 1 4.43. வெரி குட், எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் of a solid sphere, of a solid sphere of mass 2 kg, solid sphere of mass 2 kg and diameter 2√5 meter is dash, about diameter is dash. அதாவது radius of gyration about diameter is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3√2, செகண்ட் ஆப்ஷன் 3√3, தேர்ட் ஆப்ஷன் 2√2, ஃபோர்த் ஆப்ஷன் 1.414. எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கோம், எல்லாமே மீட்டர். கொஸ்டின் இன்னொரு முறை படிக்கிறேன் பாருங்க. தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ஏ சாலிட் ஸ்பியர் ஆஃப் மாஸ் 2 kg and diameter 2√5 meter, about diameter is dash. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா mk², கரெக்டுங்களா? ஆனால் சாலிட் ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr² வந்துடும். அப்போ k² கம்பேர், இங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல இருந்து k² என்னப்பா வருது ஃபார்முலா, 2/5 r² வந்திருக்கு, 2/5 r². இப்போ இங்க டயாமீட்டர் வந்து நமக்கு 2√5 கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 2√5 கொடுத்துருக்காங்க. அதனால ரேடியஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, √5. அப்போ ரேடியஸ்க்கு வந்து நம்ம என்ன போட்டுறணும், √5 போடணும். அப்போ ரேடியஸ்க்கு √5 போட்டீங்கன்னா 2/5 × √5² போட்டீங்கன்னா √5² வந்து 5 வந்துருது. ஸோ தட் 2/5 × 5 கேன்சல் ஆயிருது. இதுல இருந்து k² என்ன வந்திருக்கு, நமக்கு 2 வந்திருக்கு. இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தானே வேணும், அப்போ ரூட் எடுத்துக்கணும், √2 வேல்யூ எவ்வளோப்பா, 1.414. வெரி குட், 1.414 கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் கான்செப்ஷுவல் கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபோட் தி ஆக்சிஸ் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம், அட் t1 டிகிரி சென்டிகிரேட். இதே ஆப்ஜெக்ட், அதே ஆப்ஜெக்ட் மாத்தல, ஆக்சிஸை மாத்தல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் I dash at t2 degree centigrade. Now t1 is greater than t2, t1 is greater than t2. Then moment of inertia about axis வந்து t1 degree centigrade I1 எடுத்துக்கலாம், t2 degree centigrade I2 எடுத்துக்கலாம், is equal to less than greater than data insufficient அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். கொஸ்டின் புரியுதுங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட் about particular axis at t1 degree centigrade வந்து I1 சொல்லியிருக்கோம், at t2 degree centigrade I2 சொல்லியிருக்கோம்ப்பா. இப்போ t1 வந்து greater than t2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பாடி எடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மெட்டல்ப்பா, இது வந்து மெட்டல்னு கொடுத்துருக்கும், இந்த பாடி வந்து மெட்டல்னு கொடுத்துருக்கும். அப்போ என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வரும்னு பார்க்கணும். உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகணும்னா வந்து மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த பாடி வந்து மெட்டல்னு சொல்லிட்டதுனால எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒருவேளை மெட்டல்னு சொல்லாம சாதாரணமாக விட்டு இருந்தோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா, கான்ட்ராக்ட் ஆகுமா, என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது மெட்டல்னு சொன்னதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரியும், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ t1 greater than t2னால அப்போ சைஸ், அதாவது சைஸ்ன்றது ரேடியஸ் இருக்குங்க, இனிஷியல் சைஸ் இஸ் greater than ஃபைனல் சைஸ். ஏன்னா t1 greater than டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் அதிகமா இருக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால. இல்லைன்னா t1ல இருந்து t2 டெம்பரேச்சர் குறையுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது, அப்போ ரேடியஸ் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும் உங்களுக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mk², k டிபெண்ட்ஸ் ஆன் r²னால r² வருது. அப்போ வந்து I1 greater than I2. So when we raise the temperature, இல்லைன்னா when we decrease, இங்க டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிருக்கோம், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா சைஸ் குறையும், கான்ட்ராக்ட் ஆகும், அப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சிரும். அப்போ I2 less than I1. ஸோ ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது கரெக்ட். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் வந்து சாதாரணமாக அப்படியே இது மெட்டலா என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்லலைன்னா அப்போ வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகலாம், கான்ட்ராக்ட் ஆகலாம், நெய்தர் எக்ஸ்பேண்ட் நார் கான்ட்ராக்ட் இருக்கலாம். இல்லை டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுக்காம கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஜென்ரலாகவே வந்து மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகுன்றதுல
எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அந்த கான்செப்ட் எடுத்து நம்ம ஆன்சர் சொல்லிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.